ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டிஎஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் என்றால் கோதுமை வறுத்த புட்டு. இதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை 1/2 கிலோ எடுத்து வச்சுக்கின்றேன், தேவையான அளவு தேங்காய் பூ, மற்றது உப்பு. இது மூன்றும் தான் இந்த செய்முறைக்கு தேவை. வாங்கோ, முதல்ல இந்த கோதுமை மாவை வறுத்தெடுக்க வேண்டும், அதை பார்க்கலாம். கோதுமை மாவை முதலில் வறுத்தெடுப்போம். இதை பொன்னிறமாக வரும் வரை வறுக்க வேண்டும். அடுப்பை குறைத்து விட்டு வறுக்க வேண்டும். அந்த காலத்தில் எங்கள் ஊரில் இதுதான் நாங்கள் காலமை சாப்பாடு சாப்பிடுவோம். எங்கள் கிராமத்தில் தோட்ட வேலைக்கு வருபவர்கள் எல்லாம் இந்த சாப்பாடு உணவு செய்து கொடுப்போம். இதுக்கு மிகவும் சுவையாக இருக்கும். இப்போது இந்த ஊரில் நாங்கள் சமைப்பது குறைவு. ஓகே, இந்த பதத்தில் எடுத்தால் சரி. கைவிடாமல் வறுக்க வேண்டும். இப்போ நான் இதை அரித்தெடுக்க போகிறேன். இந்த கட்டி கட்டியாக வரும், அதனால் நான் இதை அரித்தெடுக்க போகிறேன். அரித்தெடுக்கும் போது காண்பிக்கிறேன். நீங்கள் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணுங்க. இப்போது அரித்து முடித்து விட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடுதண்ணி சேர்க்கணும். சுடுதண்ணி நல்லா கொதிக்கணும். இடியப்பத்துக்கு கொதிக்கிற அளவு இருந்தாலே போதும். ஆகலை நல்லா கொதிக்கணும் வண்டி இல்லை. இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி குழைக்கணும். புட்டு பதத்துக்கு எடுக்கணும். எல்லாருக்கும் தெரியும் புட்டு அவிக்கிறது எப்படி என்று. அந்த காலத்தில் எங்களோட ஊரில் நீத்துப்பட்டிலாம் அவிப்போம். இந்த புட்டு நல்ல சுவையாக இருக்கும். நான் இப்போது குழலில் அவிக்க போகின்றேன். இது ஸ்டீமர்லேயும் அவிக்கலாம், புட்டு அவிக்கிற பாத்திரத்தில். இடியப்ப வீடியோ கோதுமை இடியப்பம், அரிசி சேர்த்து கோதுமை மாவோட சேர்த்து செய்கிற இடியப்பம், அந்த இடியப்ப வீடியோ வேணுமென்றால் மேலே ஒரு ஐகார்ட் வரும், அதில் கிளிக் பண்ணி எஸ் உடனோ சொல்லுங்க. அப்போ நான் அப்லோட் செய்வேன். ஸோ குழைத்து முடித்து விட்டு மீண்டும் காண்பிக்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் இந்த புட்டு பதத்துக்கு நீங்கள் எடுக்கணும். இப்படி பிடிச்சு பார்க்கும்போது இப்படி வரணும். இதெல்லாம் சேர்த்து கையால் மிக்ஸ் பண்ணி குழையுங்கோ. இப்படி ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி இதாக இருக்கும், வெட்டுற மாதிரி. அல்லது நீங்கள் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மடிக்கலாம். நான் இப்படித்தான் இதை சின்ன சின்ன ஆக்க போகிறேன், புட்டு குத்த போகிறேன். முதல்ல இந்த அச்சை போட்டுக்கொள்ளுங்க. ஏற்கனவே ஒரு தடவை அவித்து விட்டேன். போட்டதன் பிற்பாடு முதல்ல தேங்காய் பூ, தேவையான கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கொள்ளுங்க. அப்புறம் புட்டு நான் கையால் போடுறேன், நீங்கள் இது கப் எதுவும் பயன்படுத்தலாம். பிறகு திரும்ப தேங்காய் பூ, அதுக்கப்புறம் புட்டு. இல்லை 2 பீஸ் வரும் குழல் புட்டு. நீத்துப்பட்டியிலையும் அவிக்கலாம், ஸ்டீமர்லேயும் அவிக்கலாம். மேலே திரும்ப தேங்காய் பூ. இப்போது அடுப்பு தண்ணியை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்ச பிறகு இதை வச்சுட்டு இதை மூடுங்கோ. மூடின பிறகு இந்த லாக் வழியாக, ஓட்ட வழியாக ஆவி வரும். ஆவி 2-3 நிமிஷத்துக்கு பிறகு உடனே இறக்கக்கூடாது. 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு இறக்கணும். இறக்கும்போது காண்பிக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததென்று கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விடுங்கோ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை, அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.